ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மீண்டுமாக இந்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம எது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சமீபத்தில் நீங்கள் யூடியூப் சேனலில் எங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் ஏஐ டெக்னாலஜி பற்றி தான் பேசுகிறாங்க. வாட் இஸ் ஏஐ டெக்னாலஜி? இந்த ஏஐ டெக்னாலஜி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஸோ எந்த துறையில் வேணாலும் ஏஐ டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துருச்சுது. ஸோ இதை எஜுகேஷன்லேயும் நிறைய விதத்தில் நம்ம பயன்படுத்த முடியும். அல்லது ஒரு ஃபேக்ட்ரியில் அல்லது ஒரு ஆஃபீஸில் பல விதங்களில் பல இடங்களில் அவங்கவுங்க செய்கிற பிஸ்னஸ் தகுந்த மாதிரி அல்லது அவங்கவுங்க செய்கிற ஒரு ஒர்க்கு தகுந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, நம்ம ரெகுலராக பவர் பிஐ பற்றி பார்த்து வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த பவர் பிஐயில் ஏஐ டெக்னாலஜியினுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, ஏஐ டெக்னாலஜியை வச்சுட்டு பவர் பிஐயில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத சம்மந்தமாக தான் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இதில் பவர் பிஐயில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு பார்க்குறப்ப பவர் பிஐலேயே இன்பில்ட்டாக உங்களுக்கு கோ பைலட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கோ பைலட் லைசன்ஸ் வெர்ஷன், பவர் பிஐ லைசன்ஸ் வெர்ஷன் தான் கோ பைலட் வச்சு நிறைய வேலையை நீங்கள் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாட் ஜிபிடி வச்சுட்டு பவர் பிஐயில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் டெஸ்க்டாப் வெர்ஷன் தான் வச்சுருக்கேன். இப்போ பவர் பிஐ ப்ளஸ் சாட் ஜிபிடி 3.5 and 4 ரெண்டு இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு நான் பவர் பிஐயில் ஒரு டேஷ்போர்டு எப்படி க்ரியேட் பண்ண முடியும், அந்த ஏஐ டெக்னாலஜியை எப்படி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு பவர் பிஐ தெரியாமல் இருக்கலாம், டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ண தெரியாமல் இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த ஏஐ டெக்னாலஜியை வச்சுட்டு அவங்க எப்படி இதில் அவங்க ஒரு பவர் பிஐயில் ஒரு டேஷ்போர்டு க்ரியேட் பண்ண முடியும், எப்படி ஏஐயை அவங்க ஹெல்ப்புக்கு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், என்ன தான் ஏஐ டெக்னாலஜி வளர்ந்தாலுமே அது 100% நம்முடைய ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுக்குமோ அப்படின்னா ஸ்டில் இட் இஸ் $1 மில்லியன் கொஸ்டின்ஸு. அதில் ஹியூமன் இன்டர்வென்ஷன் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருந்தால் மட்டும்தான் அதை 100% தான் நம்மளுக்கு தேவையானபடி அதனுடைய ரிசல்ட் நம்ம கொண்டு வர முடியும். அதர்வைஸ் அதனுடைய ரிசல்ட் தான் கொடுக்கும். நான் எனக்கு என்ன வேணுங்கிறத கொண்டுட்டு வர்றதுக்கு நம்ம ஒரு இன்டர்வென்ஷன் நம்ம இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி ஏஐயோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற ரிசல்ட்டை எப்படி எடுத்துக்கப்படுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு. ஸோ டோட்டலாக ஒர்க்கை ஏஐட்ட கொடுத்துட்டு அந்த ரிசல்ட் அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியுமானா இட் இஸ் $1 மில்லியன் கொஸ்டின்ஸ். ஸோ அதனால் எனக்கு தெரியாத விஷயங்களை ஏஐ டெக்னாலஜியோடைய சப்போர்ட்டை எடுத்துகிட்டு எப்படி நான் அந்த பவர் பிஐயில் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, வாங்க போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஒரு டேபிள் எடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த டேபிளில் கஸ்டமர்ஸை நான் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதில் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறத பார்க்குறீங்க. அதில் ஃபில்டர் பண்ணி ஒரு கஸ்டமருடைய பேர் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணுறேன். அப்போ இந்த டோட்டல் இதை காப்பி பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ டோட்டல் காலம்ஸு வித் அந்த 2 ரெக்கார்ட்ஸோட நான் அதை காப்பி பண்ணி இப்போ சாட் ஜிபிடியில் ஒரு கொஷின் கேட்குறேன். சரிங்களா? கேன் யூ அனலைஸ் த ஃபாலோயிங் டேபிள் கேட்குறேன். ஸோ அந்த டேபிளுடைய டீட்டெயில்ஸ் நான் காப்பி பண்ணி அது ஓகேன்னு சொல்லிடுச்சு. நான் அந்த டேபிளுடைய டீட்டெயில்ஸ் என்ன அங்கே காப்பி பண்ணணும் அதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ அதை அனலைஸ் பண்ணுது. நான் கொடுத்துருக்க அந்த காலம்ஸ் அந்த 2 ஃபீல்டை வச்சுட்டு அந்த டேட்டாவை இது அனலைஸ் பண்ணுது. ஏன்னா ஃபுல் டேட்டாவை காப்பி பண்ணோம்னா அது ரொம்ப பெரிய டேட்டாவாக இருக்கும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டு. அதனால் ஒரு நாம்கேவாஸ் 2 ரெக்கார்டோட நம்ம அதை அனலைஸ் பண்ணுறோம் இங்கே. ஸோ பாருங்கள், அதை அனலைஸ் பண்ணி சொல்லுது பாருங்கள். இட் இஸ் கிவிங் அஸ் ரிசல்ட்டு. அது டோட்டலாக எவ்வளோ குயிக்காக நான் காப்பி பண்ணி கொடுத்த உடனே அந்த டோட்டல் ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணிடுச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு அந்த டேட்டா பேஸில் என்னென்ன கொடுத்துருக்குறோம் அதுலேருந்து என்னென்ன டீட்டெயில் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ அனலைஸ் பண்ணி சொல்லிடுச்சு. எனக்கு இது 3.5 அனலைஸ் பண்ணிடுச்சு. ஏன் இதை 4 என்ன சொல்லுது பார்க்கலாம். ஜிபிடி 4ல் சொல்லலான்னு பார்த்து அகைன் 4ல் கொடுக்குறேன். அகைன் 4ல் அதை நான் அனலைஸ் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஒரு லைனுக்கு கொடுக்குது. அதில் 2-3 லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்துச்சு. இது ஷார்ட்டாக கொடுக்குது உங்களுக்கு. சஜஷன் வேறு கிரியேட் பண்ணுது. சஜஷன் ஃபார் கிரியேட்டிங் த பவர் பிஐ டேஷ்போர்டு. ஸோ இட் இஸ் கிவிங் அஸ் அ சஜஷன். என்னென்ன டேஷ்போர்டில் லைன் சார்ட் என்ன வேணும், பை சார்ட் என்ன வேணும், டீட்டெயில் எல்லாமே அதை கொடுத்துருது. அடுத்து பாருங்கள், அந்த விசுவலைசேஷன் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டில் கேபிஐ கார்ட்ஸ் கொடுக்கணும், அப்புறம் சேல்ஸ் ட்ரெண்ட் இருக்கணும், சேல்ஸ் செக்மெண்ட்டு, கஸ்டமர் பை சேல்ஸு, பார் சார்ட்டு எல்லாமே டீட்டெயில் கொடுக்குது. ஸோ நான் இன்னும் ஃபர்தர் அடுத்த ஸ்டெப் நான் அதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்.
எனக்கு வந்து டேஷ்போர்டு கிரியேட் பண்ணி முடியுமா, அல்லது இந்த கேபிஐக்கெல்லாம் எனக்கு வந்து டேக்ஸ் கோடு, ஏன்னா அது ப்ரோக்ராம் கோடு எழுதணும் இல்லையா, எல்லாருக்குமே கோட் நாலேஜ் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு அந்த டேக்ஸில் கோடில் ப்ரோக்ராம் எழுதி தர முடியுமா அப்படின்னு நான் ஒரு கொஷின் கேட்குறேன். கேன் யூ கிரியேட் டேஷ்போர்ட் அண்ட் டேக்ஸ் கோடு. டேக்ஸ் கோடுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், சின்ன குட்டி குட்டி ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ அதுதான் டேஷ்போர்டுன்றது, அந்த டேக்ஸ் கோடுங்கிறது. ஸோ இட் இஸ் கிவிங் ரிசல்ட். ஸோ கிரியேட் மெஷர்ஸ், டாக்ஸ் கோட் கொடுத்துருச்சு இல்லையா. ஹியர் ஆர் சம் சாம்பிள் டாக்ஸ் மெஷர்ஸ் கொடுத்துருக்குது உங்களுக்கு. அதுக்கு கீழே அதை எக்ஸ்பிளைனும் பண்ணது உங்களுக்கு. ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ அந்த டேஷ்போர்டை வச்சுட்டு என்னென்ன ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், சார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், பை சார்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், எவ்ரி திங் இட் கிவ்ஸ் அஸ் ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நோட்டீஸ் திஸ் ஐ எம் எக்ஸ்ட்ராக்டிங் வித் ChatGPT 4 எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ கடைசியாக என்னென்ன ஸ்லைசர் வேணுங்கிறதோ அது இட் ஹஸ் கிவன் அஸ். ஸோ வண்டர்ஃபுல்லாக வந்து இட் ஹஸ் கிவன் த ஃபுல் டீட்டெயில் ஃபார் அஸ். டீட்டெயில் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெசேஜ் சொல்லுது. என்னென்ன மெசேஜ், டோட்டல் சேல்ஸுக்கு ஒரு மெசேஜ். இப்போ நீங்கள் இது ஒவ்வொன்றும் செப்பரேட் மெசேஜ். அது ஒரே இது பிளாக்காக அந்த பாக்ஸ் இருக்கிறது வந்து ஒரே ப்ரோக்ராம் நினச்சிக்காதீங்க. இந்த டோட்டல் சேல்ஸுக்கு ஒரு மெசேஜ், டோட்டல் ப்ராஃபிட் ஒரு மெசேஜ். இது சிங்கிள் லைன் தான், எக்ஸல் எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் அது, குட்டி குட்டியாது. ஸோ இதை எப்படி வந்து நம்ம அதில் எழுதி நம்ம வந்து இது ரிசல்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்டேஜில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 10 மெசேஜ்க்கான ப்ரோக்ராம் இதில் கொடுத்துருக்குது. இதில் அதுலேருந்து 10 டீட்டெயில் எடுக்கிறதுக்காக வேண்டி. ஸோ இதில் எது இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு வேணுமோ அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த மெசேஜ் எழுதி நம்ம ரிசல்ட் கொண்டு வரலாம். அஃப்கோர்ஸ் எனக்கு இந்த மெசேஜ் எழுதுறதுக்கு தெரியும். பட் நீங்கள் தெரியாதவங்க எப்படி இதுலேருந்து மெசேஜுக்கு ஒரு ஃபார்முலா எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறக்க வேண்டி தான் நான் இதை உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஓகே, வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஃபைலை லோட் பண்ணி பவர் பிஐ லோட் பண்ணி இந்த மெசேஜை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மெசேஜ் எழுதுறதுல வந்து டோட்டல் சேல்ஸ், டோட்டல் ப்ராஃபிட், டோட்டல் யூனிட் சோல்டு, அதுக்கு வந்து நம்ம மெசேஜ் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இல்லைங்களா. மெசேஜ் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கு. இப்போ நமக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேட்டான்னு நமக்கு வந்து டேபிள் நம்ம லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்துட்டு. அந்த டேபிள் வச்சுட்டு அதில் கீழே பார்த்தீங்கன்னா கீழே சேல்ஸ் நம்மளுக்கு ஒரு நியூமரிக் காலம் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து ப்ராஃபிட்னு இருக்குது, யூனிட் சோல்டுன்னு இருக்குது உங்களுக்கு, கிராஸ் சேல்ஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது. இதெல்லாம் நியூமரிக் காலம்ஸ். ஸோ எங்கெல்லாம் நியூமரிக் காலம் இருக்குதோ அதெல்லாம் மெசேஜ் உங்களுக்கு ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து. ஸோ அது சம்மந்தமாக உங்களுக்கு அதை நம்மளுக்கு டெய்லி இப்போ நம்ம மெசேஜ் சொல்லியிருக்கு. டோட்டல் சேல்ஸ்க்கு மெசேஜ் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ மெசேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ரைட் சைடில் டேட்டாவில் சேல்ஸ் டேட்டாவில் நீங்கள் ரைட் சைடில் வச்சுட்டு நியூ மெசேஜ் சொன்னீங்கன்னா ஸோ இங்கே மெசேஜிங் உங்களுக்கு இங்கே வந்துடுது. இப்போ நீங்கள் இதில் கீழே பாருங்க, மெசேஜ்க்கு அது ஃபார்முலா கொடுத்துருக்குது. ஒரு டோட்டலாக 6-7 மெசேஜ்க்கான ஃபார்முலா கொடுத்துருக்குது. நம்மளுக்கு இப்போ தேவை டோட்டல் சேல்ஸ். அதில் என்ன கொடுத்துருக்கோ அதே நேம் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. ஸோ டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு அது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா சம்னு யூஸ் பண்ண சொல்லுது. சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண சொல்லுது. நீங்கள் சம் டைப் பண்ணீங்கன்னாவே இங்கே சம் வந்துடுது. தென் பிராக்கெட் ஓப்பன் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து எந்த டேபிளை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா அதில் சேல்ஸ் டேபிள் சொல்லியிருக்குது. ஏன்னா நம்ம கொடுத்துருக்கலையே ஆல்ரெடி இந்த டேபிள் தான் கொடுத்து அதை அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம். அதனால் அதை டீட்டெயில் கொடுத்துருச்சு. ஸோ அது இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேட்டா, இந்த சேல்ஸ் டேபிள் நமக்கு இங்கே வருது. இங்கே சேல்ஸ் டேட்டா இருக்குது நமக்கு. ஆக்சுவலாக அது சேல்ஸ் டேட்டாங்கிறத யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு அது டோட்டல் சேல்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். பாருங்க இங்கே இருக்குது. ஒன்லி திங்ஸ் இந்த டேபிள் அண்ட் டேட்டா ரெண்டு தான் சேஞ்ச் ஆகுது. இங்கே சேல்ஸ் டேட்டா இருக்குது, அங்கே சேல்ஸ் டேபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து நீங்கள் கமிட் நீங்கள் க்ளோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரைட் சைடில் பாருங்கள் சேல்ஸ் டோட்டல் சேல்ஸ் இங்கே மெசேஜ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு இங்கே ஒரு கார்டு எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கார்டு இங்கே வந்துருச்சு. இப்போ இதோட வேல்யூ நீங்கள் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த டோட்டல் சேல்ஸ். ஓகேங்களா? டோட்டல் சேல்ஸ் இதுதான் மெசேஜ் எழுதிட்டு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு வந்துருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஸ் பர் அதனுடைய கைட்லைன்ஸ் படியே பண்ணியாச்சு. அடுத்த வேல்யூ என்ன சொல்லுது? ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்லுது உங்களுக்கு வந்துட்டு. ப்ராஃபிட் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி மெசேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட் என்ன சொல்லுது? டோட்டல் ப்ராஃபிட். Total profit equal to sum. அதே மாதிரி sum ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. sum ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துட்டு நம்ம அதே மாதிரி இந்த சேல்ஸ்
டேட்டாவில் ப்ராஃபிட் எகெயின் பார்க்கணும். ஸோ ஹியர் இஸ் த ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டை செலெக்ஷன் பண்ணுறோம், அதேமாதிரி கமிட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இங்கே மெசேஜ் கிரியேட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ அகெயின் யூ கோ ஃபார் த கார்டில் வந்துட்டு நீங்கள் டோட்டல் ப்ராஃபிட் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸோ டோட்டல் ப்ராஃபிட் உங்களுக்கு இங்கே வந்துச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் கார்டு இஸ் பீங் கிரியேட்டட். அடுத்தது மூணாவது என்ன சொல்லுது, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் யூனிட் சோல்டு, எத்தனை யூனிட் சேல்ஸ் ஆகிருக்குதுன்னு டோட்டல் யூனிட் சோல்டு சொல்லுது. ஸோ அதேமாதிரி அகெயின் ரைட் கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு. ஆஸ் பர் அந்த ஏஐ கைட்லைன்ஸ் என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோ சேம் தான் அடாப்ட் பண்ணுறவங்களுக்கு. ஒன்லி இந்த டேபிள் லெவலில் சேல்ஸ் டேட்டா இருக்குது, அங்கே சேல்ஸ் டேபிள் இருக்குது, அவ்வளோதான் டிஃபரன்ஸு. ஸோ யூனிட் சோல் எங்கே இருக்குது நீங்கள் பாருங்கள், டோட்டல் யூனிட் சோல் இங்கே இருக்கு, கீழே இருக்குது. ஓகேங்களா? ஹலோ, so again sum, total units சொல்லுது அதை sum பண்ணது. then sum நமக்கு total units sold நம்ம எடுக்க போறோம். உங்களுக்கு total units sold சேம் எல்லாமே சேம் ஃபார்முலா தான் யூஸ் ஆகுது. ஸோ நமக்கு டோட்டல் யூனிட் sold இங்கே ஸ்மால் பண்ணிக்கணும், ஸ்மால். ஸோ அகெயின் we are going for a card, total units sold நம்ம கொண்டு வந்தாச்சுங்க. ஓகேங்களா? this is total number of units sold. again என்ன சொல்லுது, total COGS, total cost of goods sold என்னன்னு எடுக்க சொல்லுது மெஷர்ஸ். again we will go for a measure. total COGS, cost of goods sold. ஸோ அதுக்கு அதே மாதிரி தான் sum. இருக்கு. ஸோ அதனுடைய வேல்யூ நம்ம எடுத்துட்டோம் உங்களுக்கு வந்து. again we are going for a card, cost of goods sold. ஸோ இப்போ அது சொன்னபடி நம்ம வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கணும் நம்மளுக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வாட் இட் சேஸ்னா ஆவரேஜ் சேல்ஸ் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்லுது. இப்போ இங்கே ஃபார்முலா கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? So next average கண்டுபிடிக்க சொல்லுது. Then again we will go for a new measure. Average sale price, average sale price அதெல்லாம் ஃபைண்ட் பண்ண சொல்லுது. ஸோ average sale price is equal to என்னது, சேம் ஃபார்முலா தான் உங்களுக்கு. என்னது, ஸ்லைட்டை சேஞ்ச் பண்ண இங்கே ஆவரேஜ்ங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுது. then sale price எங்க இருக்கு, sale price இங்க இருக்கு. yes, that's all. so again we are going for a card, average sales price எடுக்கிறோம். ஸோ எடுத்தாச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சேல்ஸ் பை செக்மெண்ட், நிறைய செக்மெண்ட்ல சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த செக்மெண்ட் வைஸ் டிஃபரன்ஸ் எடுக்க சொல்லுது. ஸோ இங்கே மெசேஜ் உடைய ஃபார்முலா இட் ஜெனரலி இட் இஸ் கோயிங் டு பி டிஃபரண்ட் பண்ண உங்களுக்கு. ஸோ அகைன் we are going for it. நார்மலாக நீங்கள் வந்துட்டு இந்த சாட் ஜிபிடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை டைப் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. நீங்கள் அதில் அந்த சாட் ஜிபிடி கொடுத்துருக்க ஃபார்முலா அங்கேருந்து காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ண முடியும். பட் உங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் காட்டுறதுனால நான் அங்கிருந்து தனியாக டைப் பண்ணி காமிச்சிட்ருக்கிறேன். ஸோ தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறனால. அதர்வைஸ் சாட் ஜிபிடிலேருந்து நீங்கள் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ண முடியாது அந்த ஃபார்முலா அப்படியே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இதில் அந்த சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து இன் தௌசண்ட்ஸில் கால்குலேட் பண்ணியிருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு மெசேஜ் எழுதியிருக்காங்க. ஸோ அது கூட நம்ம ஒரு மெசேஜ் எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா இன் தௌசண்ட்ஸில் இருக்குது. ஸோ அது இந்த மேட்ரிக்ஸ் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதனுடைய மெசேஜ் எழுதிக்கணும் நம்ம. ஓகேங்களா? ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் போட்டு சம், சேம் சம் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு. தென் ப்ராஃபிட் இன் தௌசண்ட்ஸ் நம்ம ஒரு காலம் இருக்குது, ப்ராஃபிட் இன் தௌசண்ட்ஸ். ஸோ அதை சென்ட் பண்ணிக்கிறோம். ப்ராஃபிட் ஆல்ரெடி இருக்கனால நேம் பண்ணி சேஞ்ச் பண்ண சொல்லுது.
ப்ராஃபிட் இன் தௌசண்ட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அது மெசஸ் ப்ராஃபிட் இன் தௌசண்ட்ஸ் அப்படி பேர் இருக்குங்களா? ப்ராஃபிட்ஸ் இன் ப்ராஃபிட்ஸ் இன் தௌசண்ட்ஸ். ஸோ அதுக்கு நம்ம மெசஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ தேவையான மினிமம் மெசஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மெசஸை வந்து கொஞ்சம் நீட் பண்ணிக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த மெசஸ் நீட் பண்ணோம்னா இங்கே போயிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு இந்த கால் அவுட் வேல்யூவில் இந்த 45 இருக்கிறத நம்ம வந்து 20 வச்சுக்கணும். 20 இஸ் சஃபிஷியன்ட் இருக்குது. ஓகேங்களா? 20 வச்சுட்டு இது சின்ன சைஸ் பண்ணிக்கணும். சைஸ் வந்து வில் ரெடியூஸ் இது போதுமெல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இதை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸ்டைல்ஸ் நீங்கள் போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா விசுவல் பார்டர் இருக்குது. இது ஓகே பண்ணிவிட்டு இதை வந்து 11 வச்சுக்கலாம். ஓகேங்களா? 11 வச்சுட்டு இந்த பேக்ரவுண்டு வந்துட்டு விசுவல் பார்டர் நமக்கு தேவையில்லை இருக்குது. ஸோ அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேடோ வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கிரே கலர் கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் த பேசிக் செட்டிங் நம்ம இது பண்ணிக்குவோம் உங்களுக்கு. இந்த சைஸ் போதுமான பார்த்துட்டு நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம இது கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்துட்டு ஃபார்மேட் பெயிண்ட் இருக்கு இல்லையா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டச் பண்ணிங்கன்னா எல்லாம் அந்த மாதிரி சைஸ்க்கு மாறிடும். பாருங்கள் அந்த செட்டிங்ஸ் எல்லாமே அதுக்கு மாறிடும். ஸோ சிம்பிளாக இந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா மாறிடும். இப்போ நெக்ஸ்ட் வாட் வீல் டூன்னா எல்லாத்தையும் இதை ஒரு லைன் போட்டுட்டு வந்துட்டு ஒரே லைனில் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக எல்லாம் ஒரே லைனுக்கு ஒரே சைஸுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டு ஸோ இந்த அளவுக்கு வச்சாச்சு. ஸோ டோட்டல் சேல்ஸ் இருக்குது, டோட்டல் ப்ராஃபிட் இருக்குது, டோட்டல் யூனிட்ஸ் சோல்டு இருக்குது, டோட்டல் காஸ்ட் ஆன் குட்ஸ் சோல்டு இருக்குது, ஆவரேஜ் சேல் ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு கார்டு இல்லாத வந்துட்டு ப்ராஃபிட்டுக்கு நம்ம இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம வில் சீ இட் அதுக்கு வந்துடுவோம். அதுக்கடையில் இப்போ நம்ம சார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம் உங்களுக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜியில் நம்ம சொல்லியிருக்கணும் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்துட்டு. இதுக்கு கோடு மெசேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணுறது சார்ட் ஜிபிடி மூலம் தான் மெசேஜ் நம்ம கிரியேட் பண்ணி இப்போ நம்ம வந்து இந்த கார்ட்ஸ் வந்து கேபிஐ கார்ட்ஸ் நம்ம விசுவல் கொண்டு வந்து கொடுக்குறது. அதுக்கு அடுத்தது கிராஃபிக் ரெப்ரஸன்டேஷனில் அல்லது வந்து மேட்ரிக்ஸில் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கு என்ன ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி இருக்குது, இன்டெலிஜென்ஸில் இது என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்துட்டு கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி பேக் ஸ்லாஷ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வருது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த பாக்ஸை நீங்கள் கொஞ்சம் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ சஜஷன். பாருங்கள் ஷோ ஆல் சஜஷன் பாருங்கள். இப்போ இங்கே இருக்குது. இப்போ இதில் பாருங்கள் டாப் சேல்ஸ் பை கண்ட்ரீஸ் பை சிஓஜி இருக்குது, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இருக்குது, டாப் கண்ட்ரீஸ் பை டோட்டல் சேல்ஸ் இருக்குது. இப்போ டோட்டல் சேல்ஸ் ஒரு கண்ட்ரீஸில் எவ்வளோ சேல்ஸாக இருக்கிறது நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ட் வந்தது. இப்போ சார்ட் வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டர்ன் திஸ் கொஸ்டின் ஆன்சர் இன்டு ரிசல்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் ரிசல்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ட்டிங் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா நீங்கள் ஃபைலில் போயிட்டு ஆப்ஷனில் போயிட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எனேபிள் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு சார்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து. அகைன் அனதர் சார்ட் கிரியேட் பண்ணுறது அதே மாதிரி கண்ட்ரோல் பேக் ஸ்லாஷ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அகைன் ஒன்ஸ் அகைன் இது வருது. வாட் இஸ் நெக்ஸ்ட் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன பார்த்துக்கலாம் இருக்குது? வாட் இஸ் த சேல்ஸ் பை கண்ட்ரி பார்த்தாச்சு. யூனிட் வாட் இஸ் த ப்ராஃபிட், வாட் இஸ் த ப்ராஃபிட் இன் தௌசண்ட்ஸ் பை கண்ட்ரி. ப்ராஃபிட் என்ன பார்க்குறோமா உங்களுக்கு? ஸோ அது நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு கண்ட்ரி வைஸ் ப்ராஃபிட் பார்க்கலாம். உங்களுக்கு கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ சார்ட் ஃபார் ப்ராஃபிட். நான் இது இப்போ இருக்கட்டும், நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் வந்துட்டு ப்ராஃபிட் நம்ம பார்த்துருக்கோம். பட் நான் இதே சார்ட் மாற்றமானமே இங்கே நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சார்ட் இந்த சார்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக்டு காலம்னு போயிட்டு அகெயின் இப்போ இதில் வந்து ப்ராஃபிட் கொண்டு வந்துருக்கிறோம். ஐ வாண்ட் டு புட் சேல்ஸ் ஆல்சோ வந்துட்டு சேல்ஸ் இன் 1000 இருக்கு இல்லையா? அந்த சேல்ஸ் இன் 1000 கொண்டு வந்துட்டு நான் அகெயின் இதில் போட்டேன் நான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ என்ன வருது? ப்ராஃபிட்டுங்கிறது வந்து கீழே இருக்குது. ஓகே, நம்ம வில் ரிவர்ஸ் இட்டு. இதை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி மேலே தூக்குனீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ இந்த டார்க் ப்ளூ இருக்குது ப்ராஃபிட்டு, திஸ் இஸ் டோட்டல் சேல்ஸ் உங்களுக்கு வந்துட்டுது. ஓகேங்களா? இது கலர் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் எப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நம்ம அடுத்து நம்ம கிளாஸில் அடுத்த லெக்சரில் நம்ம பார்ப்போம் உங்களுக்கு. ஸோ இதில் வந்துட்டு
உங்கள் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ, ரெண்டுமே வந்துருச்சு. ஸோ கண்ட்ரி வைஸ் டோட்டல் சேல்ஸ் ப்ராஃபிட் வந்தனால இந்த சார்ட் தேவையில்லை. பிகாஸ் ஸ்பேஸ் சேவிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் இந்த டேஷ்போர்டில். ஸோ அதனால் அதை இப்போ நான் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு வந்துட்டு. தென் நெக்ஸ்ட் வருவோம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன எடுக்கலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் சார்ட் ஜிபிடிக்கு போகணும். சார்ட் ஜிபிடியில் போனால் வாட் இஸ் இட்ஸ் சஜஷன் இஸ் கேவ்ஸ் லைன் சார்ட். கேபிஐ சொல்லாச்சு, லைன் சார்ட் சொல்லுது. பிளேஸ் அ லைன் சார்ட் டு ஷோ த சேல்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் ஓவர் டைம். ஓவர் டைமில் வந்துட்டு சேல்ஸ் எவ்வளோன்னு காட்டுறதுக்கு ஒரு லைன் சார்ட் போடுன்னு சொல்லுது. ஸோ லைன் சார்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, month by sales line. month by sales line கொடுத்தீங்கன்னா லைன் சார்ட் வந்துருச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி ஐ டோல்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா the chart is ready. ஸோ லைன் சார்ட் ஆல்சோ இங்கே வந்துருச்சு உங்களுக்கு. என்ன வந்துருங்க, மந்த் பை சேல்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு. ஸோ இது ஒரு லைன் தான் இருக்குது. அகெயின் நான் சொன்ன ஸ்பேஸ் சேவிங்காக வேண்டி இப்போ சேல்ஸுக்கு மந்த் வைஸ் கொண்டு வந்துருக்கோம். அதே மந்த் வைஸ் ப்ராஃபிட்னாலும் யூ கேன் புட் இன்சைடு. அகெயின் யூ கிளிக் ஓவர் ஹியர். இங்கே சேல்ஸுக்கு பக்கத்தில் சம் ஆஃப் சேல்ஸ் இருக்குது. நீங்கள் அதே சமயத்தில் ப்ராஃபிட் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ராஃபிட் ரெண்டுமே ஒரே லைனில் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ லைன் சார்ட்டில் வி ஹேவ் ரெப்ரசன்டேட் போத் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ஒரே சார்ட்டில் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு. ஓகேங்களா? தென் வாட் எல்ஸ், வேறு என்ன கொண்டு வரலாம் உங்களுக்கு. அகெயின் நம்ம வந்து சார்ட் ஜிபியில் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம லைன் ட்ரெண்ட் கொண்டு வந்தாச்சு. சேல்ஸ் பை ப்ராஃபிட் செக்மெண்ட் பை சார்ட் சொல்கிறாங்க. சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் பை செக்மெண்ட் வைஸாக பை சார்ட்டில். ஓகேங்களா? ஓகே, அகெயின் வில் கோ ஹியர், control backslash. Again we will enlarge it. இங்கே வந்துட்டு sales by country, sales by country. சரிங்களா? பைன்னு கொடுத்துட்டிங்கன்னா then it will create a pie chart. Click OK. ஓகேங்களா? pie chart is ready. ஸோ எவ்வளோ குயிக்காக வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜியில் உங்களால் சார்ட் க்ரியேட் பண்ண முடியுதுங்கிறத பார்த்துங்க. இதை வந்து ஒவ்வொன்றும் சைஸ் பண்ணி கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணுறது. தென் வி வில் see it afterwards. இப்போ நம்ம இது ஃபினிஷ் பண்ணிக்குவோம் முதல்ல. ஓகேங்களா? இப்போ இது க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஐ வாண்ட் அ மேட்ரிக்ஸ். இந்த இடத்துல ஒரு மேட்ரிக்ஸில் வந்துட்டு ஐ வாண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலி டிபெண்ட் ஆகிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஐ கேன் கோ ஹியர். நான் இங்கே மேட்ரிக்ஸ் கிளிக் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு வந்து இங்கே மந்த் இருக்குது. ஓகேங்களா? மந்த் செலெக்ஷன் பண்ணணும். மந்த் உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. தென் ஐ கேன் புட் த சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் உங்களுக்கு பண்ண முடியும் என்னால். டோட்டல் குவான்டிட்டி கொண்டு வர முடியும். டோட்டல் யூனிட் சோல்ஸ் ஃபஸ்ட் நான் போடுறேன் உங்களுக்கு. டோட்டல் சேல்ஸ் கொண்டு வரேன். தென் டோட்டல் ப்ராஃபிட் கொண்டு வரேன் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்னால் கொண்டு வர முடியும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் சார்ட்டாக நீங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு ஃபிகராக பார்க்கலாம் உங்களுக்கு வந்துட்டு. வாட் எல்ஸ் வி கேன் பிரிங் இட் ஓவர் ஹியர். இப்போ இதையே வந்துட்டு நீங்கள் வந்து மந்த் வைஸாக இருக்குது. ஐ வாண்ட் திஸ் ஃபிகர் ஃபார் த கண்ட்ரி வைஸ் வேணும் அப்படின்னா வி வில் டேக் திஸ் எடுத்துகிட்டு இப்போ இங்கே செலெக்ஷன் பண்ணிங்கன்னா இங்கே ரோஸில் வந்துட்டு மந்த் இருக்குது. ஸோ காலமன்ஸில் ஐ வில் புட் கண்ட்ரி கொண்டு வந்து ஐ வில் புட் காலம்ஸ் ஹியர். கண்ட்ரியில் புட்டு நவ் ஐ வில் புட் டோட்டல் சேல்ஸ். இந்த டோட்டல் சேல்ஸில் பெரிய ஃபிகராக போகிறதுக்கு பதிலாக இன் தௌசண்ட்ஸில் இருக்கிறது நம்ம போட்டோம்னா இட் வில் பி மினிமம். ஸோ பார்த்தீங்கன்னா மினிமம் டோட்டல் சேல்ஸ் கண்ட்ரி வைஸ் போட்டாச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? சி ஹவு ஃபாஸ்ட் வி ஆர் ஏபிள் டு புட் இட். பிகாஸ் இந்த மேட்ரிக்ஸ் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எழுதியிருக்கோம் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ இந்த டோட்டல் சைடு டோட்டல் தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லை வேண்டாம்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு காலம் அண்ட் சப் டோட்டல் ரோ டாப் டோட்டல் இருக்குது. இது ரிமூவ் பண்ணுறதுனா ரிமூவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட் இஸ் நாட் ரெக்யர்ட். சம்டைம்ஸ் தேவைப்பட்டால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ கொண்டு வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இது ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, போதுமா, வேறு ஏதாவது கொண்டுட்டு வரணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் வில் கோ டு சார்ட் ஜிபிடி. வேறு என்ன சஜஷன் இருக்குது? பார் சார்ட், ப்ராஃபிட் பை செக்மெண்ட்டு. நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது? ப்ராஃபிட் பை லைன் சார்ட்டில் கொண்டு வந்துட்டோம் உங்களுக்கு. இங்கே சேல்ஸ் பை கண்ட்ரி கொண்டு வந்தாச்சு. ப்ராஃபிட் பை செக்மெண்ட்டுக்கு இங்கே இருக்கா? இல்லை. ஓகே,
நம்ம ப்ராஃபிட் பை செக்மெண்ட்டுக்கு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுவோம். கண்ட்ரோல் ஸ்லாஷ் அகைன் யூ எக்ஸ்பேண்ட் இட் ப்ராஃபிட் பை செக்மெண்ட். ஓகேங்களா? இதுக்கு பார் சார்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பார் சார்ட் வந்துருச்சு. செக்மெண்ட் வைஸ் பார் சார்ட் வந்துருச்சு. கிளிக் இட் ஓவர் ஹியர், இங்கே வந்து சார்ட் வந்துருச்சு. ஸோ இந்த சார்ட்டை நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த கேப்பில் யூ கேன் பிளேஸ் இட் ஓவர் ஹியர். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணலான்னு வந்திருக்கோம். இப்போ வந்து ஒரு நீட்டாக பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் செட் பண்ணி நீட் பண்ணணும் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ எப்படி இந்த கார்ட்ஸ் நீட் பண்ணணுமோ ஸோ அதே மாதிரி இதெல்லாம் நீட் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இதை செலெக்ஷன் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு அகெயின் இங்கே வந்துட்டு ஸ்டைல்ஸில் போயிட்டு வில் க்ளோஸ் திஸ். பேக்ரவுண்ட் வேண்டாம், விசுவல் இது 11 வைக்கலாம். விசுவல் பார்டர் 11, க்ளோஸ் இட். இந்த ஷேடோ க்ரியேட் பண்ணி நம்ம வந்து காமனாக எல்லாம் க்ரே தான் வச்சுருக்கோம். ஸோ க்ரே செலெக்ஷன் பண்ணுவோம். ஸோ இது கரெக்ட் பண்ணியாச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு கரெக்டான கேப் ஒன்றுக்கு இடையில வந்து நம்ம கேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த கண்ட்ரிஸுடைய நேம் எல்லாம் ஹெட்டிங் வந்து நமக்கு கேபிட்டலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு காலம் அண்ட் ஹெட்டரில் போயிட்டு இது நீங்கள் இதை போல்டு பண்ணிங்கன்னா அங்கே போல்டு ஆகிடுச்சு உங்களுக்கு. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் எனி கலர் யூ கேன் சேஞ்ச் இட். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் நார்மலாக இருக்கட்டும், அதிலே வச்சுக்கலாம். அதெல்லாம் பியூட்டிஃபிகேஷன்லாம் செப்பரேட்டில் நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை போதுன்னு ஃபீல் பண்ணால் அகெயின் கோ டு த ஃபார்மேட் பெயிண்டர், செலக்ட், கோ டு த ஃபார்மேட் பெயிண்ட், செலக்ட் ஃபார்மேட் பெயிண்டர், செலக்ட் ஃபார்மேட் பெயிண்டர், செலக்ட். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே அந்த ஃபார்மேட்டுக்கு கொஞ்சம் கொண்டு வந்துச்சு. ஏறப்போகிற நீட்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு கொண்டு வந்துச்சு உங்களுக்கு. இப்போ வந்துட்டு அகெயின் வாட் பெஸ்ட்னா சைஸ் எல்லாமே ஒரே சைஸ்க்கு இருக்குதான்னு நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லாம் ஒரே சைஸில் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அது நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் அலைன் ஆப்ஷனெல்லாம் இருக்குது. ஒரு கரெக்டான டிஸ்டன்ஸில் அலைன் பண்ணிக்கிறது, அதெல்லாம் அலைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சைஸ் எல்லாம் வச்சுட்டு. பட் நான் இப்போ மேனுவலாகவே பண்ணுறேன் உங்களுக்கு வந்துட்டு. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம வி ஹேவ் டு சேவ் த டைம். வீடியோடைய லென்த்து குறைக்கணும். நம்ம அதுக்காண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதில் மேனுவலாக பண்ணி முடிச்சிடுறோம் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, இதெல்லாம் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் வி ஹேவ் டு டூ அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? இன்னும் இதில் சின்ன விஷயங்கள் பேலன்ஸ் இருக்குது. என்னென்னா நீங்கள் ChatGPTக்கு போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ்ன்னு இருக்குது. இங்கே லைன் சார்ட், கிராஃபிக் இதெல்லாம் நம்ம பண்ணியாச்சு. ஃபில்டர்ஸ் அண்ட் ஸ்லைசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைசஸ் இருக்கிறாங்க. பிளேஸ் ஸ்லைடர் டேட்டா ரேஞ்சுக்கு, செக்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்லைசர் கேட்குறாங்க, கஸ்டமருக்கு, தென் ப்ராடக்ட்டுக்கு அண்ட் கண்ட்ரிக்கு. நம்ம வந்து செக்மெண்ட்டுக்கு போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்துட்டு, ப்ராடக்ட்டு, கண்ட்ரிக்கு. இதுக்கெல்லாம் ஸ்லைசர் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஸ்லைசர் இருக்குது. இப்போ ஸ்லைசர் நான் செலெக்ஷன் பண்ணணுன்னா இங்கே ஒரு பாக்ஸ் வந்துருக்குது உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்துட்டு கண்ட்ரிக்கு செக்மெண்ட் எங்கே இருக்குது? செக்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ நான் செக்மெண்ட் இங்கே செலெக்ஷன் பண்ணால் தீஸ் ஆர் த செக்மெண்ட்ஸ் இங்கே வந்துருச்சு உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் வந்து ஸ்லைசரில் போய் ஸ்லைசர் செட்டிங்கில் போயிட்டு ஐ கேன் சேஞ்ச் இட். வெர்டிக்கல் லிஸ்ட்டு டைல்ஸுங்கிறதுல செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டைல்ஸில் செலெக்ஷன் பண்ணிட்டு தென் லைன் சைஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணலாம், அதனுடைய கலர் சேஞ்ச் பண்ணுறதா பண்ணலாம். அல்லது இங்கே மேலே கொண்டு போயிட்டு ஐ கேன் ரெடியூஸ் த சைஸ், ஸ்லைஸனுடைய சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி ஸ்லைசர் ஹெட்டர் இந்த செக்மெண்ட்டுங்கிறது வேண்டாம்னா நம்ம வி கேன் ரிமூவ் இட்டு. ஹெட்டர் ரிமூவ் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்துட்டு. வேல்யூ நல்லா வருது. ஸ்லைசர் ஸ்டைல்ஸில் போயிட்டு
பேடிங்கில் வந்து சைஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் கேப் அந்த சைஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இல்லை வேண்டாம்னா இதுக்கு விஷுவல் பார்டர் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி விஷுவல் பார்டர் கொடுக்குறதுக்கு இதில் ஒரு 11 பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம் உங்களுக்கு. அகெயின் ஆஃப்டர் க்ளோசிங் இட்டு ஆப்ஷன்ஸில் போயிட்டு இப்போது நம்ம வந்து ஸ்லைசர் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் செக்மெண்ட்டுக்கு. இப்போ இதில் அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஸ்லைசர்னா இப்போ நான் என்டர்பிரைஸுக்கு செலெக்ஷன் பண்ணால் என்டர்பிரைஸுடைய வேல்யூ மட்டும்தான் இங்கே வரும். கவர்மெண்ட்டுக்கு செலெக்ஷன் பண்ணால் கவர்மெண்ட்டுடைய வேல்யூ வரும் உங்களுக்கு. மிட் மார்க்கெட்டு, சேனல் பார்ட்னர்ஸ், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக நம்ம பார்க்க முடியும். ஓகே, இதை பார்த்துட்டு இது நம்ம இது வேண்டாம் அப்படின்னா தென் யூ கேன் கிளியர் இட். இப்போ நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி நான் இதில் கிளியர் பண்ணுறேன். பட் கிளியருக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் உங்களுக்கு வந்துட்டு. நான் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேனால. ஓகே, இது கொஞ்சம் ஓரளவு கரெக்ட் பண்ணுறோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல ஸ்லைசர் கிளியருக்கு வந்துட்டு நீங்கள் இன்செட்டில் போயிட்டு பட்டனில் போயிட்டு இங்கே கிளியர் ஸ்லைசர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை நீங்கள் கொண்டு வந்துட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த ஸ்லைசர் நம்ம தேவைப்படாத சமயத்தில் நம்ம அதை வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்டர்பிரைஸ் நான் செலெக்ஷன் பண்ணுறேன், இங்கே வேல்யூலாம் மாறிடுச்சு. அகெயின் ஒரிஜினலுக்கு வரோம்னா நான் சொன்னேன் இங்கே ரைட் கிளிக் பண்ணி கிளியர் பண்ணுன்னு சொன்னேன். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரிஜினல் பொசிஷன் வந்துடும். ஸோ அதை கிளியர் ஆல் ஸ்லைசஸ் உங்களுக்கு. ஸோ அந்த கிளியர் ஆல் ஸ்லைசஸ் கொண்டு வந்தாச்சு. தென் வேறு என்ன கண்ட்ரி வைஸ் இல்லை மந்த் வைஸ் இங்கே இருக்குது, மந்த் இருக்குது உங்களுக்கு. கண்ட்ரி வைஸ் பண்ணணுமா, வேறு என்ன ஸ்லைசர் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் வைஸ் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்லைசர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்டு ஐடி அல்லது நேம் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். நேம் செலெக்ஷன் பண்ணிக்கலாம், ப்ராடக்ட் நேமு. ஸோ ப்ராடக்ட் நேம் செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ஒரு ஸ்லைசர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு இங்கே. இப்போ இந்த ஸ்லைசர் செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம எது செலெக்ஷன் பண்ணுறோமோ அது வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ப்ராடக்ட் நேமு இங்கே பாருங்கள், அந்தந்த ப்ராடக்ட் நேமுக்கு வேல்யூவை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன ப்ராஃபிட்டு, என்ன சேல்ஸ் ஆகிருக்குது, ஸோ வாட் இஸ் கண்ட்ரி வைஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்துக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ப்ராடக்ட் வைஸ் ஸ்லைசர். ஓகேங்களா. இதுக்கும் இந்த ஸ்லைசருக்கும் நம்ம we can create border. ஸ்லைசரில் வந்துட்டு இங்கே வந்துட்டு பேக்ரவுண்டு விஷுவல் பார்டர் ஓகே பண்ணிவிட்டு, பிகாஸ் எல்லாம் ஒரே யூனிஃபார்மாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறது தான் வந்துட்டு இது 11 வச்சுக்குவோம் நம்ம. ஸோ ஓகே, அகெயின் ஷேடோ ஆப்ஷன், அகெயின் வில் கோ ஃபார் த கிரே. ஸோ எல்லாம் ஒரு யூனிஃபார்மாக தெரியுங்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நம்ம பண்ணால் கிளியர். ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சுது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி மெஷர்ஸ் நம்ம எழுதுறது எப்படின்னு நம்ம பார்த்தோம். சாட் ஜிபிடி வச்சுட்டு மெஷர்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் அது ப்ரிப்பேர் பண்ண சொல்லிச்சோ ஆஸ் பர் த கைடன்ஸ் கிவன் பை த சாட் ஜிபிடி நம்ம இந்த கேபிஐஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த டேஷ்போர்ட்ஸை வந்து இங்கே குயிக் மெசேஜ் அதுவும் வந்து ஏஐனுடைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ ஸ்லைசஸ் ஆஸ் பர் அதனுடைய கைட்லைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ ஒரு பிளண்டாக நம்மளுக்கு ஒன்றும் தெரியலனா கூட ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இதில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சார்ட் க்ரியேட் பண்ண முடியும், ஒரு டேஷ்போர்டு க்ரியேட் பண்ண முடியுங்கிறது இன்றைக்கி பார்த்துருக்கோம் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ இதில் ஃபர்தராக இன்னும் நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட்டு நிறைய வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது. இது ஒரு சிம்பிளாக நம்ம காட்டியிருக்கோம் உங்களுக்கு. ஃபர்தராக நீங்கள் இது கற்றுக்கணும்னு விருப்பம் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதன்படி உங்களுக்கு வீடியோ போடப்படும், அதனுடைய டீட்டெயில்ஸும் சொல்லப்படும். ஓகே, கடைசியாக ஒரே ஒரு ட்ரீ சார்ட் போட்டுருவோமா. ட்ரீ சார்ட் எதுக்கு போடணும்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் ப்ராஃபிட் பை கண்ட்ரிஸ் போடுவோம். ப்ராஃபிட் பை கண்ட்ரி, ப்ராஃபிட் பை கண்ட்ரி அப்படின்னு நம்ம கொடுப்போம். ட்ரீ சார்ட் ப்ராஃபிட் இன் தௌசண்ட்ஸில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. பை கண்ட்ரி ட்ரீ சார்ட்னு கொடுத்துருக்கோம், வந்துச்சு உங்களுக்கு. அகெயின் இங்கே கிளிக் பண்ணணும். ஸோ வி ஆர் ஹியர். ஃபைனலாக ட்ரீ சார்ட்டும் ஒன்று போட்டாச்சு. இந்த ஹெட்டிங்ஸு சைஸு ஃபாண்ட் சைஸு அதெல்லாம் வந்து இட்ஸ் செப்பரேட் டாஸ்க்குங்க, அதுக்காக டைம் எடுத்துக்கொண்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து கடைசியாக என்னென்னா இந்த ஒரு ஃபார்மேட்டில் மட்டும் இதில் முடிச்சிடுவோம் நம்ம. ஃபார்மேட் லெட் அஸ் டூ த ஃபார்மேட் பை
visual border on பண்ணிக்குவோம் 11, then shadow, gray shadow. So finally we will finish with this. So okay friends, so ஏஐல what is next stage? இப்போ நம்ம வந்துட்டு இந்த சார்ட்டெல்லாம் கிரியேட் பண்ணுறது, இந்த கார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு மெஷர்ஸ் கிரியேட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தராக இதில் இன்னும் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஏஐ வாட் இட் கேன் டூன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு இங்கே நாங்கள் கிளஸ்டர்ட இடம் இல்லாமல் இருக்குது. ஸோ நம்ம ஸ்லாஷு கண்ட்ரோல் ஸ்லாஷ் அடித்தோன்னா உங்களுக்கு வந்து ஏஐன்ற இந்த பாக்ஸ் வருது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ இதில் நான் வந்துட்டு ஒன்று சூஸ் பண்ணி ஒரு கிராஃப் கிரியேட் பண்ணலாம். டாப் கண்ட்ரிஸ் பை ப்ராஃபிட்டு, ஆவரேஜ் சேல்ஸ் பை கண்ட்ரிஸ் எடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பண்ண இந்த சார்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த சார்ட்டெல்லாம் கிரியேட் பண்ணி அங்கே அந்த பேஜில் ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். பட் ஃபர்தர் இதில் இன்னும் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சார்ட்டில் வச்சு நான் ரைட் கிளிக் பண்ணுற பாருங்கள், அனலைஸ்னு ஒரு காலம் வருது உங்களுக்கு வந்துட்டு, ஒரு வருது ஷோ எஸ் எ டேபிள், நியூ கால்குலேஷன், சம்மரைஸு, காப்பின்னு வருது. நான் இப்போ மற்றதை பற்றி பேசல, இப்போ அனலைஸ் பற்றி மட்டும் பார்க்கலாம். ஃபைண்ட் வேர் திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டிஃபரன்ஸ் என்ன, வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் டிஃபரன்ஸில் என்ன அனலைஸ் இருக்குன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லணும்னா, ஸோ இட் அனலைசஸ் பாருங்கள். இங்கே உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்து செக்மெண்ட் கொடுத்து, ஸ்மால் பிஸ்னஸ் செக்மெண்ட் வித் 14.3% ரெக்கார்டு, சேனல் பார்ட்னர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கொடுக்குது உங்களுக்கு, கிராஃபிக்கில் கொடுக்குது உங்களுக்கு. ஸோ இதில் வந்துட்டு தேர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அனலைஸ் உங்களுக்கு கொடுக்குது உங்களுக்கு வந்துட்டு. இந்த ப்ராடக்ட் 1 and 2 பற்றி இங்கே ஒரு அனலைஸ் கொடுக்குது உங்களுக்கு வந்துட்டு. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம், பர்டிகுலர் ப்ராடக்ட் நேம் வச்சு ஒரு அனலைஸ் கொடுக்குது உங்களுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனலைஸ் நம்மளுக்கு இது கொடுக்குது உங்களுக்கு. ஸோ இன் அடிஷன் டு இந்த சார்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு இது வேணும்னா, இது கொடுக்குற அனலைஸ் இருந்து நம்ம ஏதாவது தேர்ந்தெடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்ச் மாதத்துக்கு மற்ற எடுத்துருக்கு ஒரு அனலைஸ் கொடுத்துருக்கு. சப்போஸ் இப்போ இதில் வேணும்னு வச்சிங்கன்னா இங்கே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இது சார்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் வேரியஸ் டைப் ஆஃப் சார்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டியிருந்துச்சு. ஸோ ப்ளஸ் பண்ணதுனால இது அடிஷனல். சப்போஸ் அடிஷ்னலாக இது வேணும் அப்படின்னா இதையும் நீங்கள் இதில் வச்சுக்க முடியும் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பீன் டன் பை ஏஐ. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இப்போ உங்களுக்கு வேறு இன்னொரு சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு, வேறு டேட்டா பேஸ் இருந்து, பிகாஸ் இட் நீட்ஸ் மோர் டேட்டாங்கனால இது ஒரு டேஷ்போர்ட் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த டேஷ்போர்டு வந்து ஹாஸ்பிட்டல் டேஷ்போர்டு கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில். இப்போ இதில் நான் ஏஐ கிரியேட் பண்ண கிடையாது. திஸ் டேஷ்போர்டு வாஸ் கிரியேட்டட் பை மீ. இப்போ இதில் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் பேஷண்ட் பை மந்த் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு, நான் இதில் ஒரு அனலைஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் அதில். சரிங்களா? இப்போ இந்த ஏஐயில் அனலைஸ் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் த டிக்ரீஸ், இப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு. சப்போஸ் இந்த இடத்துல நான் எடுத்துக்கணும்னு வச்சுங்க, எக்ஸ்பிளைன் த டிக்ரீஸ்னு கொடுக்குன்னு வச்சுங்க, எக்ஸ்பிளைன் த டிக்ரீஸ். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்லுது, இந்த டிக்ரீஸுக்கு காரணம் என்ன சொல்லுது பாருங்கள். ஜனவரியில் மிடில் சைல்ட்ஹுட் அண்ட் அடல்ட் accounted for the majority of the decrease among the age group. The relative contribution made by adult, middle childhood and teenagers changed the most. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து எங்கே டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லுது. ஃபெப்ரவரியில் டிக்ரீஸ் ஆனதுக்கு காரணம் இந்த ஜனவரியில் ஜாஸ்தியாக இருந்து, அதுக்கப்புறம் வந்துட்டு யார் யார் வரல, இதில் பார்த்திங்கன்னா இந்த மிடில் சைல்டுஹுட் நிறைய பேர் வரல, அடல்ட்டு நிறைய பேர் வராமல் விட்டுருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா? தட் இஸ் ரீசன் மேஜர் இங்கே மைனஸ் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதில் உங்களுக்கு போதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு ப்ளஸ் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்குறீங்க, மந்த் வைஸ் பார்க்குறீங்க, அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் இது கொடுக்குது உங்களுக்கு. சரிங்களா? இட் கிவ்ஸ் another type of explanation. So it gives different types of explanation for our அந்த சார்ட்டில் அது கொடுக்குது. இப்போ இங்கே டோட்டல் பேஷண்ட்ஸில் கொடுக்குது பை மந்த் அண்டு டிபார்ட்மெண்டல் ரெஃபரலில் பார்க்குறப்ப, இப்போது ஜெனரல்லேருந்து வந்தவங்க நன், ரெஃபரன்ஸ் இல்லாமல் வந்தவங்க தான் நிறைய பேர் வரல. ஸோ தட் இஸ் அ வெரி பிக் ட்ராபேக்னு சொல்லுது. ஸோ இப்படி நான் எந்த சார்ட் உங்களுக்கு ஆப்டாக இருக்குது, சூட்டபுளாக இருக்குது, மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம், அல்லது எல்லாமே வேணும்னா நீங்கள் அது தனித்தனி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு. அதர்வைஸ் ஒரு பர்டிகுலர் சார்ட் வேணும்னா நீங்கள் அதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் எனக்கு இது பிடிச்சிருக்குது, இந்த சார்ட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, யூ டேக் திஸ், இதை ரைட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கே ப்ளஸ் இருக்குது, சாரி, இந்த ப்ளஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்க, இட் வில் கம், இது உங்களுக்கு வந்துருச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வச்சு. ஸோ இந்த சார்ட்டை நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு
பேக்ரவுண்ட் மாற்றுறது எல்லாமே நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டேஷ்போர்டு க்ரியேட் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவரை டேஷ்போர்டு ப்ரிப்பேர் பண்ண தெரியாதவங்களும் அல்லது கொஞ்சம் கற்றுக்குன்னு விருப்பப்பட்டவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.